ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாங்களும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு ஷாப்பிங் வீடியோ பார்க்க போகிறீங்க. இது நான் ட்ரெஸ் எடுக்க போயிருந்தப்போ உள்ளது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது ட்ரெஸ் எல்லாம். இது என்னோடய ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு பர்த்டே, அதனால் ட்ரெஸ் எடுக்க போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக நம்மளுக்கே ஆசை வருது இந்த மாதிரியெல்லாம் ட்ரெஸ் போட முடியலேன்னு. இந்த போஸ்டரை பார்த்து நம்ம எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அவங்க காட்டுவாங்க. இங்கே பாருங்கள், எவ்வளோ வெரைட்டியாக கலர்ஃபுல்லாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கலரெல்லாம் அந்த பொண்ணுகிட்ட ஆல்ரெடி இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ இதை நான் எடுக்கலை. ஆனால் ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த மஸ்டர்ட் எல்லாம் எல்லாமே. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வைன் கலர் கூட ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஷராரா, காக்ரா, சனியாச்சோலி, லெஹெங்கா, டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இந்த பிஸ்தா க்ரீன் கூட ரொம்ப அழகாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஆக்சுவலாக நான் எடுக்கணும்னு நினச்சிருந்தேன். ஆனால் வேறு ஒரு அழகான ட்ரெஸ் மாட்டிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் இந்த பீச் கலர் கூட ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், இந்த ட்ரெஸ் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இந்த போஸ்டர் பார்த்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஷராரா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுதான் அவங்களும் ஓகேன்னு சொன்னாங்க. ஆனாலும் நான் இன்னும் 2-3 ட்ரெஸ் கூட தேடி தேடி பார்த்தேன். நம்ம அப்படி தானே, எவ்வளோ காட்டினாலும் நம்மளுக்கு இன்னும் உள்ளே என்ன இருக்குன்னு தான் பார்ப்போம். அப்புறம் இந்த ப்ளூ லெஹெங்கா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப அழகாக ஷைன் ஆச்சு. சமிக்கி ஒர்க்கு, சீக்வன்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஆனால் இந்த பர்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்தேன். அதில் பெரிய சைஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் மறுபடியும் உருட்டி உருட்டி அந்த ப்ளூ பக்கமே தான் போனேன். இந்த எல்லோ கூட ரொம்ப அழகாக இருந்துச்சு. குத்தாது, ட்ரெஸ்ஸு ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. உள்ளெல்லாம் நல்லா சாஃப்டாக தான் இருந்துச்சு மெட்டீரியல் எல்லாமே. இந்த ப்ளூ தான் மறுபடியும் என் கண்ணுக்கிட்ட வந்துகிட்டே இருந்துச்சு. ஓகே, அப்புறம் ஏதோ ஒரு ட்ரெஸ் எடுக்கணுமே அப்படின்னு சொல்லி, ப்ளூ இல்லைன்னா என்ன ஃப்ரெண்ட்ஸ் செய்கிறதுக்கு, அப்புறம் அந்த பர்பிள் தான் எடுத்தோம் ஒரு வழியாக. நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் உங்களுக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எதுவும் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கீழே. இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஓகே, உங்களுக்கு ப்ளூ பிடிச்சிருந்துச்சா பர்பிள் பிடிச்சிருந்துச்சான்னு கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். இதை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.